அது மாடை ஒத்துக்க மாட்டேன்றானுங்கடா. திவாகர் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுமா வீடியோல? ஏஎஸ் பாலை எடுத்து திவாகருக்கு கொடுக்க நித்தின் பாலை எடுத்து விட்டார். சரவணா அவுட் ஆகி விட்டார். நித்தின் எழுச்சி ஆடுகிறார். ராஜசேகர் ரொம்ப நேரமாக காய்ந்து உள்ள போய் கொஞ்ச நேரமாக இருப்பார் என்று பார்த்தா திருப்பி காய போகிறார். சரவணா ஒரு சூப்பர் பாஸை பண்ணி நாகாயிரம் பால் வந்து விட்டது. இப்பொழுது குருபரன் சரவணா திருப்பி நாகாயிரம் கொடுத்து ஜஸ்ட் மிஸ். ராஜசேகர் அவுட் ஆக இருக்கலாம். பீஜரின் பாலை விட்டு விட்டார். ராஜசேகர் போய் அதை எடுப்பார் என்று பார்த்தேன். அதை எடுக்கவில்லை. ராஜசேகர் ஒரு லூசு. கொடுக்கிறேன் என்று அங்கு வைத்திருந்த செங்கல்களை மிகவும் அழகாக உடைத்தார் பீஜரதி. கராத்தே மாஸ்டர் என்பதை மணிக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணுகிறார் பீஜரதி. நித்தின் ராஜசேகரை கில்லவில்லை. ஆனால் ராஜசேகர் நித்தினை கிள்ளினாரா என்பது இப்பொழுது சந்தேகத்திற்குரியது. கேம் ஆரம்பித்து விட்டது. நித்தின் இப்பொழுது கேட்சர். சரவணாகிரம் பால் இருக்கிறது. சரவணா கேனைத்தனமாக சரவணா ஒரு கேனை என்று பார்த்தால் குருபரன் அவரை விட கேனையாக இருக்கிறார். திவாகர் மிகவும் தெளிவாக சரவணாவிடம் பாலை கொடுத்து எஸ்கேப் ஆகிவிட்டார். இப்பொழுது சரவணாவே குருபரனை காயவிட்டு குருபரன் ஒரு பெரிய கேனை என்பதை அப்போது நிரூபித்துக் கொள்கிறார். குருபரன் பாலையே எடுக்க வராமல் பின்னாடி ஓடி சரவணா அவுட் ஆகிட்டார். அவுட்டு குருபரன் காய்வார் என்று பார்த்தால் அவர் தெளிவாக சரவணாவே காய விட்டார். ஐயோ பாவம், சரவணாவால் ஓட முடியாது. இப்பொழுது எப்படி பாலை எடுக்க போகிறார்? கேனை பிளான் மாட்டி விட்டான். பாலை எடுத்து விட்டார். அவுட்டு. ஓகே, சரவணாவுக்கும் குருபரனுக்கும் கடினமான போட்டி. கேனையர்களின் காம்படிஷன் என்று கூறுவார்கள். எடுத்துட்டாங்க. கேனையர்கள் காம்படிஷன். சரவணா இப்போது கேப்டன். வேறு யாரும் மாட்டுவது போல் எனக்கு தெரியவில்லை. ராஜசேகர் ரொம்ப டிக்ஸ் காட்டுறார். காய விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவரே இப்போது காயப்போகிறார் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, பாலை கொடுத்து விட்டார். நாகார்ஜுன் ஒரு மூளைக்காரர். அவர் தெளிவாக பாலை கேனையனிடமே கொடுத்து விட்டார். திருப்பி கேனையன் நம்பர் 1 போய்விட்டது. கேனையன் நம்பர் 2 துரத்துகிறார். பாலை எடுத்து விட்டார். அவுட். கேனையன் நம்பர் குருபரன்டா. அதான் கேனையன் நம்பர் 1 இப்பொழுது கேட்சர். 2 பாலை வச்சிருக்கிறார். நம்பர் 3 பேசுகிறார். கேனையன் நம்பர் 1 அவுட். சரவணா மீண்டும் காயப்போகிறாரா? குருபரன் லாஸ்டட் பால் என்று அதை அழைப்பார் ஆங்கிலத்தில். இப்பொழுது ராஜசேகர் அவர்கள் தனது வலது காலை வைத்து பாஸ் பண்ணி திருப்பி நாகாவிடம் பால் போய்விட்டது. நாகார்ஜுனுக்கு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். ஆனாலும் கேனையன் என்பதால் எஸ்கேப் ஆகிவிட்டார். அவருக்கு படக்கூடாத இடத்தில் பட்டுவிட்டது. படக்கூடாத இடத்தில் நாகாவிற்கு பட்டுவிட்டது. படக்கூடாத இடத்திற்கு மேலே ராஜசேகருக்கு பட்டுவிட்டது. வாட்ட கேம். அந்த இடத்துல இன்ஜுரியா என்று நாம் பார்ப்போம். இல்லை, நோட்டிக்கிறேன். குஞ்சில் அடித்தால் நெஞ்சில் வலிக்கிறது, வயிறில் அடித்தால் மயிரில் வலிக்கிறதா? ராஜசேகர் டைலாக் நல்லா இருக்கா பாரு. நாகாக்கு குஞ்சில் அடித்தால் நெஞ்சில் வலிக்கிறது, உனக்கு வயிறில் அடிச்சிருக்காங்க, மயிரில் வலிக்கிறதா? நிச்சயம் அவுட் ஆகிவிட்டார். லூசுத்தனமாக விளையாடி. ஓகே, இப்பொழுது ராஜசேகர் பாலை வைத்து நிச்சயம் ஒரு மாதிரியாக அங்கே கை வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கிறார். அடிப்பட்ட நாகார்ஜுன் விளையாட்டில். ஓகே, பால் ஓட்டையில் பாலை பார்த்த நிச்சயம்
அவர்கள் இப்பொழுது கேப்சராக இருக்கிறார். திவாகர் மாலை தெளிவாக நீ கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். ஆமாண்டா அவுட்ரா 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 அவுட்ரா. நாகா மாலை வைத்துக் கொள்கிறார். ஆஹா வாட்ட பாஸ் கேனையன் 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 நம்பர் 3 திவாகரை அவுட் பண்ணி விட்டார். கேனையன் நம்பர் 3 பாலை வைத்துக் கொள்கிறார். பாலை எடுத்தால் அவுட். பாலை எடுத்தால் நாகா அவுட். திவாகர் கேப்சர் அவர்களுக்கு அடிபட்டு விட்டது. அதையும் கண்டுக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். Okay, that's the end of this video.